வணக்கம். பரம உண்மை, ரகசியம், உண்மைதான். இது நிர்மல நிலையான மூட நிலையும் இல்லை, உண்மை நிலை. இந்த இறப்பு நிலைகளை நாம் இறக்கிறோம். இறக்கிறது உறுதியாக இருக்கிறது. இறப்பில் நாம் அடையப்போகும் சுகம் என்ன தெரியுமா? இறப்பு நெருங்கிய பின்னாடி அந்த ஃபைனல் இறப்பை தொடும்போது அடையப்போகும் சுகம் அது எப்படின்னா, வெறுப்பும் இல்லை, விருப்பம் இல்லை, விருப்பம் இல்லை, வெறுப்பும் இல்லை. ஆன்மா சுகமாக இருக்கிறது. அடியில் அடைந்திருக்கிறது. உண்மை, ரகசியம், உண்மை, வெளிப்படையான விஷயம். ஆன்மா சுகமாக இருக்கிறது. ஒரு ஏதோ பரம சந்தோஷம். அதை எதுன்னு சொல்ல முடியல. எப்படி உச்சகட்டம்னு வைங்களேன், சந்தோஷத்தில் உச்சகட்டம் பரம. அது அது எப்படின்னு, அது சந்தோஷம், அவ்வளோதான். அதை மேலே விவரிக்க எனக்கு தெரியல. சந்தோஷம் அடைகிறது. ரொம்ப ஆன்மா சந்தோஷம். ஆன்மா உள்ளம் மகிழ்கிறது. உள்ளம் எந்த வெறுப்பும் இல்லை, விருப்பம் இல்லை, வஞ்சகம் இல்லை, வினயம் இல்லை, எதுவும் இல்லை. அடையும் நேரத்தில் நம்மளுடைய ஆன்மா ரொம்ப பரவசம்னு சொல்லலாம். பரவசம், அந்த சந்தோஷத்தின் நிலையில் உச்சத்தை தொடுகிறது, தொட்டு ரொம்ப பூரிப்படைகிறது. அதுவரை அடியன் அந்த நிகழ்வை அடைந்தேன். அது ரொம்ப விஷயமான விஷயம். அது உண்மை. அது அடைந்தவர்களுக்கு தான் தெரியும். மற்றவர்களுக்கு இது மூடநிலை, ஒரு ஒரு உண்மையாகவே சும்மா ஒரு தூப்பா பொய்யா அப்படிங்கிற மாதிரியா கூட பிறருக்கு உணர்த்தும். அது யார் இருந்தாலும் சரி, நான் அடையாட்டால் எனக்கு உணர்த்தத்தை செய்யும் நம்பாது மனது. ஆனால் நிச்சயமாக இறப்பில் சுகம் இருக்கிறது. அது உண்மை. அது ஆரம்பத்தில் வெறுப்பு, அந்த வெறுப்பு எல்லாமே நிகழ்ந்து பின்னாடி அந்த இறக்கும் தருவாயில் நம்மளுடைய நிலை ஆன்மா பிரியும் போது விடுதலை என்னும் சுகம் பரஸ்பரம் ஒரு உயர்ந்த வெளிச்சத்தை உண்டாக்குகிறது, ஒரு அமைதியை உண்டாக்குறது, பரவசத்தை உண்டாக்குறது.